ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் சுகர் ஆயில் எல்லாம் சேர்த்து செய்யாமல் ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம். இதை செய்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். குட்டி ஸ்நாக்ஸ் கேட்கும்போது எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைங்க தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 3 ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பதத்துக்கு இல்லாமல் ஒரு 2 பல்ஸ் மூடி விட்டு அரைச்சிங்கன்னா போதும். இது மாதிரி கொரப்பாக இருக்கும். அப்போ சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். இப்போ இதோடு சேர்த்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. தண்ணீர் நல்லா ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ செய்கிறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதோட 1 கப் அளவுக்கு ரவை, எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் அளந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ரவை சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரவை எந்த அளவுக்கு வறுபட்டு வாசம் வருதோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். குழையாமல் வெந்தும் கிடைக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு ரவை நல்லா வறுபட்ட பிறகு இதோட 1/2 கப் அளவுக்கு நம்ம துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கலாங்க. இதை 1 கப் ரவை எடுத்தோம், அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரம் பூரா வற்றி ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது நல்ல மணமாகவும் இருக்கும். ரவையோட தேங்காய் சேர்க்கிறப்போ அதோட இன்னும் நல்ல மணமாகவும் இருக்குங்க. இப்போது இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலையும் பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா ஒரு முறை கலந்துக்கலாங்க. நல்லா கலந்த பிறகு இது கூட நம்ம கறிய வச்ச வெள்ளை கரிசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரிசலை இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரவையெல்லாம் நல்லா வறுத்ததுனால கட்டிப்படாது. நல்லா இந்த வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா திக்காகும் பாருங்கள். வெள்ளத்தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது. ஒரு 2 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதிலே தண்ணியெல்லாம் வற்றி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா கடாயில் ஒட்டாமல் திக்காக வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்கானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். லைட்டாக ஆறட்டும், ரொம்ப ஆறிடக்கூடாது. அவ்வளோதாங்க. இது மாதிரி ஓரளவுக்கு ஆறினதும் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது கையில் கொஞ்சமாக நம்ம நெய் தடவிக்கலாங்க. நெய் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். தடவிட்டு அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் உருட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக அழுத்தி விட்டுக்கோங்க. இது மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் ஸ்டீல் பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு வரிசையில் இது மாதிரி நம்ம அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி வெந்து வரப்போ தான் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. உள்ளே நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ சரியாக 8 நிமிஷம் ஆன பிறகு திறந்து வெளியே எடுத்து வச்சு சுட பரிமாறலாம். இப்போது சூடோடு சாப்பிட பார்த்து 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. இதில் நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க. தினமும் எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக குட்டீஸ்க்கு தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சுலபமாக செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.